இன்னொரு டெவலப்மெண்ட், நீங்க தொடர்ந்து சட்ட ரீதியா தோல்விகளை சந்திச்சு வந்தீங்க. ஒரு சின்ன ரிஸ்பெக்ட் போல உயர்நீதிமன்ற எலெக்ஷன் கமிஷனை விசாரிக்க சொல்லுது. வெற்றி அதுல ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷனை விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. கோர்ட்டு அவங்களாவே அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு இருந்ததுங்கிறது தேர்தல் இந்திய தேர்தலையும் விசாரித்து முடிவு சொல்லட்டும் அதுல ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டது. உங்களுக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு அதுல? அதுல புது நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? இது போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வகுக்கப்பட்ட சட்ட விதிகளின்படி கழகம் அத்தனை நிகழ்வுகளிலும் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்ற முடிவு சொல்லப்படுகின்ற உயரிய தீர்ப்பு பணி இன்னைக்கு சிவில் சூட்டில் இருக்கு. சிவில் சூட்லேருந்து எதிர்பார்க்குறீங்களா? தேர்தல் ஆணையத்திலேருந்து ஏதாவது எதிர்பார்க்க? தேர்தல் ஆணையத்திலையும் இருக்கிறது. அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அவர்களும் விசாரணித்து சட்ட விதிப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய சட்ட விதிப்படி ஒவ்வொரு தேர்தலும் நடைபெற்றிருக்கிறதா, பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது, உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வழக்கமாக யார்கிட்ட எம்எல்ஏ எம்பி நிர்வாகிகள்லாம் கூட இருக்காங்கன்னு பார்க்கும், சாதிக்கலி ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும். அவங்களுக்கு அதெல்லாம் மாறி சார், அந்தந்த காலத்துக்கு மாறி. இப்போ மும்பை கோர்ட்டில் வந்து கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் இந்த கழகம் எப்படி உருவாக்கப்பட்டது, சட்ட விதி எப்படி உருவாக்கப்பட்டது, விதியை பார்க்குங்கிறீங்க? கண்டிப்பாக விதியை பார்த்து கொடுத்துருக்காங்க அடுத்த வார ஜட்ஜ்மெண்ட்லாம். ஒரு சிலர் இது வந்து ரெட்டையில முடங்குமோ அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து யார் தவறுங்கிறது மக்களுக்கு முடிவு எடுக்கும். வாய்ப்பு இருக்குன்னு கருதுங்க? ஒரு தீர்ப்பு வந்து இந்திய தேர்தல் எப்படி சொல்லுங்கிறது சொல்லக்கூடாது நம்ம எந்த தீர்ப்பு. ஆனால் எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. தர்மம் வெல்லும். விதியை மாற்றிருக்காங்க, விதியை ரத்து பண்ணியிருக்காங்க. பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் மன்மக அம்மான்றதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாமல் அதெல்லாம் காப்பாற்றணும். தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கிற குழுவாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். தேர்தல் இப்போ நிற்பீங்களான்னு கேட்குறாங்க எங்களை, பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போன்னு சொல்லிடுறோம். நம்ம நின்னாகணும்ல. ஆக பரிச்சாத்தமாக அந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்போம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அது எந்த தொகுதி என்று சொன்னால் ராமநாதன் தொகுதி. அந்த ராமநாதன் தொகுதியில் நீங்களே இருக்க வேண்டும் என்னை பணித்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், என்ன 2 வருஷம் இருக்குது, எதுக்கு வேறு யாராவது நிப்பாட்ட சொல்லலாம்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இருக்குன்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்லாம் சொன்னதன் அடிப்படையில் நான் நின்றேன். ஆனால் ரெட்டைலைக்கு எதிராக நின்றுட்டீங்க நீங்கள்? ரெட்டைலை இல்லை போராடுவதான்னு சமூகம் கேட்குறது இல்லை. அதாவது வந்து எனக்கு வந்து ரெட்டைலை சின்னத்துக்கு பல வழக்கில் வந்து தற்காலிகமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வழங்கப்பட்டது. தற்காலிகமாக ஜட்ஜ்மெண்ட்லேயே தற்காலிகமாக வழங்கப்பட்டது. அப்போ அவர்கிட்ட அந்த ரெட்டலை சின்னம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய வலிமையை தொண்டருடைய எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், பொதுமக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் நிரூபிப்பதற்கு ஒரு தொகுதியை பரிச்சாத்தமாக அன்றைக்கு எடுத்தோம். நான் நின்றேன். எத்தனை பன்னீர்செல்வத்தை கூட்டு கொண்டு நாமினேஷன் போட வச்சாங்க, மறந்தே போச்சு. 18 13 ஓ பன்னீர்செல்வமே எடுக்கிறாங்க. எங்கெங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க, உசிலம்பட்டியில் இருக்கிறாங்க, தர்மபுரியில் இருக்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க. அதே மீறி போட்டாங்க உங்களுக்கு. எதுக்கு 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 இந்த கட்சியில் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ஸ். எல்லா யுக்திகளும் கடைப்பிடிக்கிறது தானே அரசியல். உங்களுக்கு தெரியாது? அது ரைட்டு. என்னாச்சு அதில்? என்னாச்சு? என்னை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி செய்த அவருடைய டெபாசிட் தான் போச்சு. நான் வந்து பதிவான வாக்குகள் 14 லட்சம் ஓட்டுருக்காங்க. 10 லட்சம் வாக்குகள் பதிவாச்சு. பதிவான 10 லட்சம் வாக்குகளில் 3,42,000 வாக்குகள் 33% வாக்குகள் நான் பெற்றிருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ஜெயித்தது வடநாட்டை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வத்தின் நிலைமை பாருங்கள். அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் 22வது சின்னம். கணக்கு பார்த்தா தேசிய அளவில் நீங்கள் தான் 2வது பர்சன்டேஜ். ஆமாம். அதே 33% வாங்கியிருக்கிறேன். அப்போ மக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். இரட்டை சின்னத்தில் அவர்கள் நின்றாலும் அங்கு ஜாமீன் தொகை பதிவாகிறது சொல்லதான் அவருக்கு தீர்ப்பாக கிடைத்தது. அந்த எலெக்ஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தா அதுக்கு சூழல் இருந்ததா, ஸ்கோப் இருந்ததா? 21 அமித்ஷா வந்து பேசினாரு, எல்லாரையும் சேர்க்க முயற்சி செஞ்சாருன்னு சொன்னாங்க. 24 கூட என்டிஏல எடப்பாடி பழனிசாமியும் இடம்பெற அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நான் விலகிக்கொள்ள என்ற அறிவிப்பை செய்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கூட ஃபோன் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, கதவை திறந்திருக்குன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கத்தை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். 4.5 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிறைவாக எந்தவித இடர்பாடுகளுக்கும் இல்லாத
ஆட்சி செய்ய முடிந்தது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு இருந்ததுனால்தான். அப்படியா? ஆமாம், எல்லா திட்டங்களும் கொண்டே அனுமதி. 11 மெடிக்கல் காலேஜ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி எல்லா ஒரு 4 மாவட்டங்கள் இல்லாமல் பாக்கி எல்லா மாவட்டத்துலேயும் மெடிக்கல் காலேஜ். போய் நிதியை கட்டினா உடனே நிதி, அதுக்கு இடர்பாடே கிடையாது. அதில் ஸோ அவங்க இந்த ஆட்சி ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. ஓஹோ ஓஹோ. அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா கூட்டணி தர்மத்தின்படியும் அரசியல் ரீதியாகவும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுதியாக நின்று அத்தனை ஆதரவு இருந்தார். நல்ல பல ஆலோசனைகளும் சொன்னார். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இல்லை, நிறைய ஆலோசனை சொன்னார். தனிப்பட்ட முறையில் எங்களை அழைச்சு. இல்லை, ஏன் உறவு முறிஞ்சது அதிமுக பாஜக? அவர் தானே கேட்கணும். உங்க அனுமானம் என்ன? அவர் தானே பொதுச்செயலாளர் இருந்தார். உங்க அனுமானம் என்ன? எதனால? தவறான முடிவு, அது தவறான முடிவு சார். யார் தலைமை இருக்கக்கூடாது என்ற நிலையெல்லாம் மாறி எல்லாத்தையும் போட்டு கட்டி ஊற்றிட்டு இப்போ எப்படி இதை கூடி நிலைநிறுத்துறது? இப்போ யாராலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி என்னதான் தீர்வுன்னு கருதுறீங்க? இப்போ வந்து அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு, கேஸ்ல என்ன போகுதுன்னு தெரியாது, 2ஆம் கட்ட தலைவர் விரும்புறாங்கிறீங்க தெரியல, அவர் சம்மதிக்க மாட்டார், எப்படி இணைவு சாத்தியம்? இப்போ எப்படி நிலைமை போயிட்டு இருக்குங்களா? எப்படி பொதுமக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அந்த ஆள் தான் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இணைய அந்த ஆள் விட்டுட்டு மறுக்க எல்லாம் தொண்டரில் ஒன்று சேருங்க. யார் வருவா? தொண்டர்கள் தானே உருவானாங்க. எப்படி வந்து 2072 எப்படி உருவாச்சு? தலைவர்கள் முன்னெடுக்கணும்ல. 6 பேர் பேசுறாங்கிறீங்க, சிலர் சொல்றாங்கிறீங்க, வெளியில யாரும் எதுவும் சொல்றது இல்லையே. எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க சார், உள்ளேயும் சொல்கிறாரு வெளியும் சொல்கிறாங்க. பொதுமக்களே இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேரும் நாங்கள் போகிறோம் வர்றோம், ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க, நிலையை பார்க்குறாங்க. எங்கள் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா? பேசினார்கள், யார் என்று சொல்ல முடியாது. பேசுகிறாங்க, உயர்மட்ட அளவில் இருக்கிறவங்க வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? அவங்க பேர் கூட சொல்ல மாட்டாங்க. என்னை வந்து சொல்கிறோம், நாங்களும் போய் சொல்கிறோம், அதனால கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் என்னங்க செய்கிறது? ஆனால் பேசுகிறாங்க, இன்னும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சசிகலா எல்லாரும் உள்ள சார், அவர் தான் டெய்லி வந்து பேசும்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்ல பிரஸ்ல. அறிக்கை நேற்று ஒரு அறிக்கை பார்த்தீங்க, அந்த அறிக்கை ஆடு ஓனா அது அறிக்கை என்ன சார்? இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியோ? யாருக்கு சார்? இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்படி யோசிக்க கூடாதுன்னு கொடுக்க செய்தியா? அவர்களுக்கு தான் முக்கியமான செய்தி அது. ஓஹோ, ஆமாம், உங்களுக்கு இல்லையா? அது எங்களுக்குலாம் கிடையாது. அவங்களுக்கு செய்தி எப்படி? நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், அந்த முடிவுக்கு நீங்கள் உட்படணும். இது மாதிரி சர்வாதிகாரத்தின் உச்ச நிலை. இது எப்படி போய் சொல்றது? இதை வந்து யோசிக்காதீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றாரு. ஆமா. ஓஹோ ஓஹோ. உங்கள்கிட்ட இன்னொரு எண்ணம் இருக்கு அவர்கிட்ட. என்ன? அதாவது இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு 30 பேரை வந்து நான் தேர்ந்தெடுத்து பழைய அமைச்சர்களை அவர்களை வந்து ஜெயிக்க வச்சு நான் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராகிடுவேன், அது கேபினெட் அந்தஸ்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு தானே வர விரும்புகிறார் அவர். ஆட்சிக்கு எங்கே வர்றாரு? எப்படி வர முடியும்? எப்படி சார் வர முடியும்? அவர் ஒற்றை தலைமை ஏற்றதுனால எந்த தேர்தலில் ஜெயிச்சார்? இப்போ 7 தொகுதியில் டெபாசிட் இருக்காது, 13 தொகுதியில் 3ஆம் இடம். கன்னியாகுமரியில் அவர் என்ன சொன்னார் பேட்டியில்? நாடாளுமன்ற தேர்தல் வர, சட்டமன்ற தேர்தல் வர. சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு எங்கே? கன்னியாகுமரியில். அதில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 95,000 ஓட்டு வாங்கியிருக்கு காங்கிரஸ். அங்கே வெற்றி பெற்ற வேட்பாளர் ஒரு மகளிர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ வாங்கினோம்? அதிமுக வாங்கின ஓட்டு 5000 ஓட்டு. விளவங்கோட்டில் 2014 டெபாசிட் போச்சு. முன்னால் ஜெயிச்சு மந்திரில் இருந்திருக்காங்க. விளவங்கோட்டில் முன்னால் ஜெயிச்சுல மந்திரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அங்கே வந்து ஒரு தேசிய பார்வை இருக்கும். தேசிய பார்வை. நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கு. அவர் வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஆமாம். திருப்பி எதிர்கட்சி தலைவர் அவரை பற்றியா? அதை பற்றியும் சிந்திச்சுட்டு இருக்காரன். இப்போ கூட இருக்கிற பணம் செலவழிச்சு நான் ஒரு 30 தொகுதி 30 ஆளுகளை வந்து நிப்பாட்டி எதிர்கட்சி தலைவர் வந்துடுவேன் ஜெயிச்சு. அதான் ஏற்கனவே இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி இத்தனை வருஷம் 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி எதிர்கட்சி தலைவரை ஏற்கனவே கூடுதல் எம்எல்ஏ வச்சிருக்காரு. நீங்க சொல்றது ஏதாவது ஆட்சிக்கு இருக்காங்க 30 பேரை வச்சுட்டு மீண்டும் எப்ப இருந்தது எதிர்கட்சி தலைவரா? எல்லாம் ஒன்னா இருக்கும்போது வந்தது. எல்லாம் ஒன்றா இருக்கும்போது வந்தது. அதுக்கு பின்னால் ஏதாவது வர முடியும்? உங்கள்கிட்ட சொன்னது முக்கியமானவங்களா சார்? இது உங்கள்கிட்ட சொன்னது முக்கியமானவங்களா? இது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? அதைத்தான் நான் ரகசியம் பரம ரகசியம் ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ரெண்டு ரகசியமா சொல்லுங்க. சேல் ஆரம்பிச்சு இன்னல முடியறவங்களா, வேலை ஆரம்பிச்சு நீல முடியறவரா? எப்படி நீங்க கேட்டாலும் என்னிடம் இந்த பதில் வராது. தாள் ஆரம்பிச்சு நீல முடியறவரா, நாள் ஆரம்பிச்சு இன்னல முடியறவரா? பாவம், அவங்கெல்லாம் பாவம். அதான் அதிமுக காரங்க பாவம் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.